உங்களுக்கு மன அழுத்தமா? இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. மன அழுத்தம் போயே போச்சு. பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் வயதான முதியவர்கள் வரை இன்று மன அழுத்தம் பாதிப்பு இருந்து வருகிறது. இதற்காக வழக்கமான யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளை கடந்து எளிய முறையில் முற்றிலும் இலவசமாக 100% பயனளிக்கும் 5 புதிய விஷயங்களை பின்பற்றினால் இந்த மன அழுத்தம் பாதிப்பிலிருந்து நாம் சுலபமாக தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த டிப்ஸுகளை வீட்டில் அவ்வப்போது செய்தாலே உங்கள் ஸ்ட்ரெஸ் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். முதல் டிப்ஸ், அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்கிற போது ஓரிடத்தில் அமைதியாக நிற்க வேண்டும். அப்போது கைகள், கால்கள் மற்றும் தோள்பட்டைகளை ஒரு நிமிடத்திற்கு நன்றாக உதற வேண்டும் அல்லது அசைக்க வேண்டும். விலங்குகள் தங்களுக்கு ஆபத்து நீங்கியதும் உடம்பை உதறி ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணும். அதே டெக்னிக் தான் இதுவும். உடம்பில் தேங்கி இருக்கும் கவலைக்கான ஹார்மோன்கள் அப்படியே பறந்து போய்விடும். அடுத்து இரண்டாவது டிப்ஸ், டென்ஷன் உச்சகட்டத்திற்கு போகும்போது உங்கள் மொபைல் திரையை ஆஃப் செய்துவிட்டு நேராக மொட்டை மாடிக்கோ அல்லது அறையின் ஜன்னல் பக்கமாகவோ போய் நின்று வானத்தை பார்க்க வேண்டும். இயற்கையான நீல நிறமும் பரந்து விரிந்த வானமும் நமது மூளையில் செட்ரோனின் என்கின்ற மகிழ்ச்சி ஹார்மோனை சுரக்க வைக்கும். 5 நிமிடங்களில் உங்கள் மனம் மிகவும் லேசாகிவிடும், உற்சாகம் தானாக வந்துவிடும். மூன்றாவது டிப்ஸ் என்னவென்றால், சிலர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் போது கண்டதையும் சாப்பிடுவார்கள். குறிப்பாக ஜங்க் ஃபுட்டை வெளுத்து வாங்குவார்கள். அப்படி தாறுமாறாக சாப்பிடக்கூடாது. ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை அல்லது பொரிக்கடலையை நிதானமாக சாப்பிட வேண்டும். அதை மெல்லும் போது தாடை தசைகளுக்கு கொடுக்கும் அழுத்தம் மூளையின் பதற்றத்தை குறைக்கும். அத்துடன் கடலையில் இருக்கும் அமினோ அமிலங்கள் மனதை அமைதிப்படுத்தும். நான்காவது டிப்ஸ், உங்களை எது மிகவும் கவலைப்படுத்துகிறதோ, எந்த விஷயம் டென்ஷன் செய்கிறதோ அதை ஒரு வெள்ளைத்தாளில் மனதில் இருக்கிற அதே கோபத்துடன் அப்படியே எழுத வேண்டும். எனக்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை, அதனால்தான் டென்ஷனாக இருக்கிறேன் என்று எழுதிவிட்டு கடைசியில் அந்த பேப்பரை துண்டு துண்டாக கிழித்து குப்பை தொட்டியில் போட்டுவிட வேண்டும். அப்படி செய்யும் போது உங்கள் மனபாரமும் அப்படியே அந்த காகிதத்துடன் போய்விடும். இது ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் ட்ரிக்காக உள்ளது. அடுத்து 5வது டிப்ஸ், ரொம்பவும் மன அழுத்தம் என்று நீங்கள் ஃபீல் பண்ணினால் பாத்ரூம் போய் உங்கள் 2 கைகளின் மணிக்கட்டு பகுதியிலும் பிடரியிலேயும் ஐஸ் தண்ணீரை அல்லது குளிர்ந்த குழாய் தண்ணீரை 30 செகண்ட் விட்டு ஓட விட வேண்டும். உடலில் குளிர்ச்சி பரவும். உடலில் வெப்பம் சட்டென குறைந்து இதய துடிப்பு சீராகிவிடும். மனதில் இருந்த பதற்றம் அது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். இது எல்லாம் சின்ன சின்ன எளிமையான சுலபமான செயல்கள்தான். ஆனால் உங்கள் மன அழுத்தம் நீங்குவதற்கு இவை மிகப்பெரிய அளவில் உதவும். மனம் என்பது மிகச்சிறந்த வேலைக்காரன். நீங்கள் சரியாக அவனை வேலை வாங்கினால் அவன் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருப்பான். கொஞ்சம் ஏமாந்து விட்டால் அவன் முதலாளியாக மாறிவிடுவான். எனவே மனம் என்கிற வேலைக்காரனை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க இந்த 5 டிப்ஸ் பெரிதும் உதவும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். சூப்பரான பலன்கள் உடனுக்குடன் கிடைக்கும்.